இது டங்கி. ஹீரோயினும் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது லண்டன் நம்ம போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, சில ஒரு சம்பவங்கள் நடந்துருது. இதுக்கப்புறம் ஷாருக் கான் வந்து அந்த சில பேத்துக்கு வந்து ஹீரோயினும் சேர்த்து வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. இல்லீகல் வழியாவது உங்கள நான் வந்து லண்டன்ல கொண்டு போய் விட்டுர்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த டங்கி படத்தோட கதை. நான் இந்த படத்தோட கதைய வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பயும் ஒரு அவுட்லைனுக்கும் அவுட்லைனா தான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து தியேட்டர்ல போய் இந்த படத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நம்ம இந்த படத்துக்கு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணது காரணம் ஹீரோ ஷாருக் கான் கிடையாது. டைரக்டர் ராஜ்குமார் ஹிரானி தான். ஏன்னா, அவரோட முந்தைய படங்கள் வந்து அந்த மாரி. குறிப்பா சொல்லணும்னா, முன்னா பாய் எம்பிபிஎஸ்ஸா இருக்கட்டும், 3 இடியட்ஸ், பிகே, அதுக்கு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த சஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் ஒரு வித்தியாசமான படங்களா இருக்கும். ரொம்பவே நல்லாருக்கும். இன்னொன்னு ஒரு படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சோசியல் மெசேஜ்ல இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சோசியல் மெசேஜ்க்கான ஒரு படமா தான் இருக்கும். காமெடி கலந்த ஒரு படமா தான் இருக்கும். இன்னொன்னு ஒரு படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாரும் ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு லைவ் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தா எப்படி இருக்கும்? டயலாக் கான்வர்சேஷனா இருக்கட்டும், காமெடி டயலாக்ஸா இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு டிராமா பெர்ஃபார்மன்ஸ் மாரி தான் இவர் படம் எல்லாமே இருக்கும். இவரோட முந்தைய படத்துக்கு மாரியே இந்த படமும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழ தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமேட்டிக் லிபர்ட்டிங்கிறது வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்த மாரி ஃபீல் ஆச்சு. எனக்கு பெர்சனலா இன்டர்வல்க்கு அப்புறம். நான் எந்த சீன் சொல்றேன்னா, குறிப்பா நான் ஹைலைட் பண்ணி சொல்றேன். நீங்க தியேட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆற்ற கடக்குற மாரி இருக்கும். ஒரு வாட்டர் கடந்து அந்த பக்கம் போற மாரி இருக்கும். அது என்னமோ கொஞ்சம் ஒட்டாத மாரியே இருந்தது. அவர் படத்துல இது எதிர்பார்க்கல. அது நல்லா இருக்கு, நல்லா இல்ல அதெல்லாம் 2வது. அவர் படத்துல இந்த மாரி சீன் வந்து எதிர்பார்க்கல. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். மத்தபடிக்கு இந்த படம் வந்து ஒரு வாட்சபிள் ஃபிலிம் தான். எமோஷனல் கனெக்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டா, எனக்கு பெர்சனலா எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகல. ஒரு சில இடத்துல வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. அந்த கோர்ட் ரூம் சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா, அந்த கோச்சிங் சென்டர்ல வர சீனா இருக்கட்டும், அந்த விசா இடத்துல அ வர சீனா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம் எழுதுற இடத்துல வர சீனா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ஓகே ஒரு நல்ல படம். தியேட்டர்ல போய் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த வாரத்துல வந்த ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படமான ஒரு 3 படம் ரிலீஸ் ஆச்சு. சலார், அக்வாமேன் அண்ட் டங்கி. இந்த 3 இதுல பார்த்தீங்கன்னா, சலார் வந்து சைடுல போயிருச்சு. அக்வாமேன் வந்து பின்னாடி போயிருச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்ல. அ அதனால டங்கி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து வின் ஆயிருக்கு. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போய் டங்கி படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நான்.